நான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன். எங்கள் அம்மா இங்கே கமகமன்னு ஏதோ செய்கிறாங்க. அடுக்கறையில் அவ்வளோ ஒரு மனம். ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே மேகி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சு. மணி 10 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா இட்லி மசாலா போடுறாங்க. அதில் ஆல்ரெடி அவங்க பீன்ஸ் கேரட்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் அம்மாவும் ஸ்பெசிஃபிக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு. எங்கள் ஷர்மிக்கு மேகியே சுத்தமாக பிடிக்காது. சரி சரி, அப்படிலாம் கிடையாது. ஓரமாக நின்று பார்த்துட்டு ஓடி போயிடுவா. சரி, அதெல்லாம் இல்லை, நல்லா சாப்பிடுவோம். ஃபினிஷ். மல்லி இலை தூவி விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் மல்லி இலை இல்லை, கடையிலேயே இல்லையா. நான் குளிச்சுட்டு இருந்துட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோங்கன்னா எங்கள் முன்னாடி இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் எப்படி செய்யணும்னு. இப்போ எங்கள் அம்மா இதை சர்வ் பண்ணி தராங்க. பார்த்துக்கோங்க, மேகி ரெடி, ஃபேமிலி ஜாலி. இப்போ என் தம்பி இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவான். கொதிக்குதுடா. இல்ல வாயில வைக்க நல்லா சூடா இருக்குது. இருக்கு பேக்ல ஊத்தி பேக் வச்சிருக்கேன். இல்ல உண்மையை சொல்றா. வா, உண்மையிலே சூப்பரா இருக்கு. பேஸ் அப்படிங்கணும். ஏறு பேஸ் சூப்பர். பேஸ் சூப்பர். தாத்தாக்கு டேஸ்ட் பண்ணி கொடுப்போம். நாங்க தாத்தாக்கு ஒரு டேஸ்டிங். பேஸ் பேக் எங்க இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எங்கடா வைக்க? அத சூடு. ஒழுங்கா பார் மதர் ஸ்டெப். பேஸ் இதுக்கு சூப்பர் சூப்பர், அருமை, நல்லா இருக்கு. இப்போ நம்மளே சாப்பிட்டு பார்க்க போறோம். என்னடா இம்மிடி தாங்க. இந்த குதிரை இதுக்கு இங்க வச்சிருக்கேன். நான் அந்த கொடுத்துட்டு ஒரு எங்க ஆச்சி மட்டும் எடுக்கல. எங்க ஆச்சி கோவமா இருக்கு. ஆச்சி இல்லப்பா, ஆச்சி இதுக்கு இங்க வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.